சின்ன வெண்மணி மக்களால் கட்டப்பட்ட புதிய கோவில் பொருளாதாரம் வசதியின்றி பாதியிலேயே நிற்பதால் அதை புனரமைக்க அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் சின்ன வெண்மணி கிராமத்தில் 5 தலைமுறையாக கோவில் இல்லாமல் பொதுமக்கள் அடுத்த கிராமத்திற்கு சென்று வழிபடும் நிலைமை உள்ளதால் கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் ஒன்று கூடி புதிதாக முத்து மாரியம்மன் கோவிலை கட்ட முடிவு செய்து பூமி பூஜை போட்டு கோவில் கட்டப்பட்டு பொருளாதார வசதி இல்லாமல் பாதியிலேயே நிற்பதால் முத்துமாரியம்மன் கோவிலை முழுவதும் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய சின்ன வெண்மணி கிராம பொதுமக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தங்கள் கிராமத்தில் 5 தலைமுறையாக வழிபாட்டு தலங்கள் இல்லாததால் அவதி உற்று வருகின்றனர். வரும் தலைமுறையாவது இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்வதன் மூலம் திருவிழாக்கள் பல்வேறு விசேஷங்கள் ஊரில் நடக்கும் என நம்புவதாக கிராம பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புனரமைக்க தமிழக அரசு உதவிடுமாறு சின்ன வெண்மணி கிராம பொதுமக்கள் அரசிற்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பல்வேறு துறையில் உள்ளவர்களுக்கும் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் 151 சின்னமணி கிராமத்தில் மலைமேடு கிராமத்தில் வசிக்கும் என் பெயர் ஆண்டாள். நாங்கள் கோயில் இல்லாம 5 தலைமுறையாக கோயிலே இல்லாம இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால முடிஞ்சது இப்ப எங்க தலைமுறையெல்லாம் கோயில் கட்டி முடிப்போம்னு சொல்றது எல்லாரோடையும் அட்டையும் பிரகாரம் வசூல் பண்ணோம். பைசா வசூல் பண்ணியும் தலைவரத்தோடு தான் அது நிக்குது. எங்களால அதுக்கு மேல முடியவில்லை. எங்களால வேற வருமானமும் எங்களுக்கு கிடையாது. 100 நாள் வேலை தான் செய்யணும் எங்களுக்கு. அதை விட்ட எங்களுக்கு வேற வேலை கிடையாது இந்த கிராமத்தில். அதற்கு ரொம்ப டொக்குல வந்திருக்கோம் நாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இதுக்கு மேல இந்த கோயிலை கட்டி எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நாங்க கோயில் கட்டி வாழணும்ன்றதுக்காக ஆசைப்படுறோம். உங்களால முடிஞ்சது ஆண்பெங்க நண்பர்கள் அனைவருக்கும், உங்களை பாக்குற அனைவருக்கும் எங்களால முடிஞ்சது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் எம்எல்ஏ அனைவருக்கும் உங்களால முயன்ற உதவியை எங்களுக்கு இயன்றமாறு தாழ்மையான்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.